இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா 7 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்ங்கிறத ஆயுர்வேதம் சொல்லி கொடுக்குது. உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். இந்த 7 விஷயங்கள்ல ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன? உடல் சுத்தமும் மனோசுத்தமும் தான். எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். எப்படி நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து கழிவு வெளியேறாம வயித்துக்குள்ள கான்ஸ்டிபேட் ஆகும்போது அது எல்லா நோயையும், குறிப்பா சக்கரை நோயைய மிகப்பெரிய அளவு அதிகப்படுத்துதோ, அதே போல மனதில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய கோபம், கவலை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத தன்மை, தேவையற்ற சந்தேகம், பொறாமை, இதுல நம்ம வாடும்போது இது எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய மலச்சிக்கல்களாக மாறும்போது இதுவே சர்க்கரை அதிகப்படுத்தும். அப்ப நம்ம சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு நான் டாக்டரை பார்க்குறேன், மாத்திரை சாப்பிட்றேன், இன்சுலின் சாப்பிட்றேன்னு போடும்போது என்ன யூஸ் இருக்கும்? எதுவுமே கிடையாது. அப்ப மனக்கழிவை நீக்கும் போது உடல் சுத்தமாகும். உடல் சுத்தமாகும் போது சர்க்கரை குறையும். எப்படி எமோஷனல் கான்ஸ்டிபேஷன்ல இருந்து நான் வெளியில வர முடியும்? எப்படி என்னுடைய மனசுத்தியை கொண்டு உடல் சுத்தியை அடைந்து என்னோட சுகரை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன்.